ஆசீர்வாதங்களை எல்லாத்துக்கும் காமிக்காதீங்க. டோன்ட் எக்ஸ்போஸ் யுவர் பிளெஸிங்ஸ் டு எவரிபடி. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களும் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தங்களும் திட்டங்களும் யாருக்கும் அறிவிக்க கூடாது. அது நம்ம ரகசியமாக காலம் அதை வெளிப்படுத்தும். நம்மளை உயர்த்தணுமா ஆபத்து, நம்மளை வெளிப்படுத்தணுமா ஆபத்து. கர்த்தர் நம்மளை வெளிப்படுத்தினார், கர்த்தர் நம்மளை உயர்த்தினார், அது ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகள் எப்போதும் எப்படி இருக்கணும்னா அவங்கள மறைவா வைத்திருக்கணும். யூ மஸ்ட் ஹைட் யுவர் செல்ஃப். முடிஞ்ச அளவுக்கு எல்லா வகையிலையும் நீங்க உங்களை மறைச்சு வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. You must not choose to expose yourself. அது நீங்க அவரை ட்ரை பண்ணி மீறி நீங்க வெளியே வர்றீங்க, வெளிச்சத்திற்கு வர்றீங்கன்னா அது கர்த்தர் செய்கிற காரியம். இயேசு பூமியில வாழும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றாரு, மறைந்திருக்கிறார். அங்க எழுதப்பட்டிருக்குது, யார்கிட்டயும் போய் சொல்லிடாதேன்னு சொல்லுவார். யார்கிட்டயும் போய் சொல்லிடாது அப்படின்னு. ஏன்னா எல்லா கணமும் ஆண்டவருக்கு மாத்திரமே போகணும்னு சொல்லி. ஆனா பிதாவாகிய தேவன் இல்லை, என் குமாரனை மகிமைப்படுத்துவேன். எவன் ஒருவன் எல்லாத்திலையும் மறைந்திருக்கணும், தாழ்மையா இருக்கணும் நினைக்கிறேனோ கர்த்தர் அவனை உயர்த்துவார். But when you start seeking fame, when you start seeking greatness, you will begin to fail in your life. Let God promote you. Let God promote you. ஆண்டவர் உங்களை உயர்த்தட்டும், கர்த்தர் உங்களை காமிக்கணும். நீங்க உங்களை காமிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து. See, sometimes you don't understand. நீங்க உங்களோட blessing வெளியே காமிக்கிற வசதி தான் நிறைய பிரச்சனை go through பண்றீங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு கிளீனிங் கான்ட்ராக்ட் கிடைக்குது. ஓகே, உங்களோட புது கான்ட்ராக்ட் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 180 பேர் எனக்கு சப்ளை பண்ணும். எத்தனை பேர்? 180 பேர். அப்ப யோசிச்சு பாருங்க, அது வருமானம் எப்படி இருக்கு. ஏஆன் மால்ல கிடைக்குது உங்களுக்கு. இப்ப இன்னும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணல. அங்க இருக்கிற ஒரு மேனேஜர் சொல்லியிருக்கிறான், உன் பேர் தான் சொன்னாங்க, உனக்கு தான் கிடைக்க போகுதுன்ட்டு. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அவன் சொல்லி முடிக்கிறதுக்கிட்டையும் அவன் போனையும் கட் பண்ணிட்டு ஊருக்கு குடும்பம் எல்லாத்தையும் படிச்சிட்டீங்க. ஏய், எனக்கு ஒரு 150 பேர் பார்த்து கொடு. எத்தனை பேர்? 150 பேர் தேவைப்படுது. எதுக்குன்னு கேட்கும் பொழுது, இல்லை எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குது, நீ ஊருக்கே டப்படிச்சிட்ட. அதில் பாதி பேர் இல்லை, 99% 99% வந்து வயிற்று எரிச்ச ஆட்கள் தான் இருப்பாங்க. உனக்கு இத்தனை பேரா? அவ்வளோதான். அவனுக்கு முன்னாலே முடிஞ்சு அவன் எரிஞ்சிட்டான்னு அர்த்தம். அவன் பண்ண அந்த எரிச்சல் இப்போ உங்களுக்கு அட்டாக் அம்புகளா மாறுது. ஒரு வாரம் கழிச்சு அந்த மேனேஜர் கால் பண்ணுவான், இல்லை உனக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சோம், ஆனால் இன்னொருத்தன் உன்னோட விலையை குறைவா கோட் பண்ணிட்டான். இப்போ நான் இன்னொருத்தன் கோட் பண்ணானே, அவனை யார் தான் அனுப்புனான்? பிசாசன் அனுப்பியிருக்கான். The spirit of jealousy can push people into your destiny, into your journey, to distract your focus. அதான் சொல்றேன், ரகசியமா இருக்கிறது நலம். ஹல்லேலூயா. நீ ரகசியமா இருந்தானா உன்னோட ஆசீர்வாதங்களை பத்திரமா பாதுகாக்க முடியும். Many might have favor. அநேகருக்கு தயவு இருக்கும், ஆனா தயவு உள்ளவர்களுக்கு எப்போதுமே பொறாமையும் சேர்ந்து வரும். When you are highly favored by God, it will attract the jealousy from the darkness. அதான் நீங்க என்ன செய்றீங்க, என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்கன்னு சொல்லி காமிச்சிக்க கூடாது. சிலருக்கு கர்த்தர் வெளியரங்கமா வச்சு பிளஸ் பண்ணி எந்த ஜெலசியும் அட்டாக் பண்ணாது. எந்த ஜெலசியும் அது எல்லாத்துக்கும் அமையறது இல்லை, சிலருக்கு தான். நீங்க என்ன பண்றீங்க, அந்த மாதிரி மற்றவங்க நானும் பண்றேன், நானும் செய்யறேன் அப்படி ஆகும்போது தான் வாங்கிக்கிறீங்க. அடி வலிக்குதுங்களா நான் சொல்றது? சரி, புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்ப வலிக்குதா உங்களுக்கு? மனசு வலிக்கணும். ஐசேமே மிஸ் பண்ணிட்டேமே, நம்ம ஆரம்ப அமைதி இருக்கணும். ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிற ஆட்கள் அவங்க பலசாலி இல்லை, அவங்களுக்கு ஆள் பலன் இல்லாம இருக்கலாம், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அவங்க மனசால உங்களை பார்த்து அப்படியே பேர்ன் பண்ணிட்டாங்கன்னா உங்க பிசினஸ் பேர்ன். யூ காட் மை பாயிண்ட்? உங்க பிசினஸ், உங்களோட லைஃப் எல்லாம் பேர்ன் ஆயிரும். உங்களோட திருமண வாழ்க்கை எல்லாம் பேர்ன் ஆயிரும். என்ன காரணம் தெரியுமா? ஜெலசி. ஆண்டவர் யோசேப்பை அழைக்கும் பொழுது அவன் மேல விசேஷமான தயவு இருந்தது. ஆனா அந்த தயவு அவனை பொறாமையிலும் காப்பாற்ற முடியல. Remember something, the favor of God can never save you from the attack of jealousy. Spirit of jealousy will move using the people. மனுஷர்களை பயன்படுத்தி உங்களை கீழே தள்ளி விட்டுரும். நீங்க spirit of jealousy நீங்க அட்டாக் பண்ண போறீங்கன்னா உங்களால வந்து அந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியும், எதிர்க்க முடியும்னா தைரியமா போங்க, தைரியமா போய் சொல்லுங்க. ஆனா அதுல நிறைய அடி வாங்குவீங்க, நிறைய அடி வாங்குவீங்க. ஹல்லேலூயா. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சில ஆசீர்வாதங்கள் நீங்க யார்கிட்டயுமே சொல்லாம, ஒண்ணுமே சொல்லாம அது திடீர்னு காமிச்சிருக்கீங்க வெளியே வந்து. ஆமாவா இல்லையா? ஆனா அநேக பிளெஸிங்ஸ் ஏன் நம்ம கிடைக்கல, வெளியே காமிச்சவர்ஸ்.
If you notice certain things, okay, உங்கள் லைஃப்பில் சில விதமான ஆசீர்வாதங்கள் நல்லா வாங்கியிருப்பேன், கடைசியாக ட்ரை பண்ணும்போது நம்ம அமைதியாகவே செய்வோம், கடைஞ்சா அப்படி சொல்லுவோம் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட பிளெஸிங்ஸ் வந்து சேர்ந்துருக்குது. ஆனால் நீங்கள் ஊருக்கெல்லாம் போய் சொல்கிற அந்த பிளெஸிங் வந்ததே கிடையாது. ஹல்லேலூயா. பிகாஸ் வாய், நான் எப்போதும் சொல்கிறது போல நம்முடைய எல்லாத்தோட பிளெஸிங்கும் ஹெவனில் இருக்குது. எங்கே இருக்குது? ஆவிக்குரிய உலகம். அங்கே ரிலீஸ் ஆகினா தான் வந்து சேரும். ஆனால் வர்றதுக்கு முன்பாகவே ஜெலசிஸ் என்ன பண்ணும், பொறாமை ஆவி என்ன பண்ணும், அதை தடுத்து நிறுத்திடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு சேயிங், build in silence, build in, let the results speak. ஹல்லேலூயா. அமைதியாக கட்டுங்க, அங்கே அதோட முடிவு பேசும் அப்படின்னு. இதான் அதோட அர்த்தம். எவ்வளோ பிளெஸிங்ஸ் எழுந்துட்டீங்க, எவ்வளோ நல்ல ஆசைன்னு எழுந்துட்டீங்க. பைபிளில் சும்மா எல்லாம் காரணத்தோடு எழுதப்பட்டிருக்கு. ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறது அதோட ஆரம்பத்தை பார்க்கிலும், ஓகே, அதோட ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. இஃப் யூ ஃபவுண்ட் சம்ஒன் ஃபார் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு வாழ்க்கையை பார்த்துருக்கீங்க, திருமணம் பண்ண போறீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிடாதீங்க. லெட் த க்ளோசஸ்ட் பீப்புள் கெட் டு நோ. கன்சீவாக இருக்கிறீங்களா, யார்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணாதீங்க. அந்த டைம் வரட்டும், கத்தர் காமிக்கட்டும். கண்டிப்பாக வயிறு பெருசாகும் போது தெரிய வந்துடும். அப்போ ஃபைன். வயிறு பெருசாகிறதுக்கு முன்னாடி, ஏ யூ நோ சம்திங், ஐ எம் பிரெக்னன்ட், யூ நோ, டோன்ட் லா லைக் தட். அப்படிலாம் பண்ணாதீங்க. எத்தனை பேர் வெளியே பிள்ளை இல்லாமல் இருப்பாங்க, அவங்க உங்களை பார்த்து உங்களை பர்ன் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ஜெலசி பீப்புளாக பயங்கரமான ஆட்கள். ஹல்லேலூயா. அவங்க வந்து see the child of God, தேவனுடைய பிள்ளைங்க பேர் இருப்பாங்கன்னா, நம்மகிட்ட இருக்குதோ இல்லையோ மற்றவனுக்கு நன்மை நடக்கும்போது நம்ம அதை கொண்டாடணும். தட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட். அதான் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆனால் மற்றவனுக்கு நல்லது நடக்கும் பொழுது உனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, then you are not a child of God, you are a child of the devil. அப்படி உங்களுக்கு நிறைய கூட்டம் இருக்கும் பாருங்க, ஆட்கள் இருக்கும் பாருங்க, அவங்களுக்கு முன்பாக எதுவுமே காமிச்சிடாது. என்னவா இருந்தாலும், ஒரு வீட்டுக்கு லோன் அப்ளை பண்ணாலும் சரி, காடிக்கு லோன் அப்ளை பண்ண, எதுவாக இருந்தாலும் சரி, யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரைவசியை நல்லா பத்திரமா பில்ட் பண்ணிங்க. டோன்ட் ஷோ த பீப்புள் வாட் யூ ஹேவ் அன்லெஸ் யூ ஆர் கால்ட் டு டூ ஸோ. இப்போ சில கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா, அவங்க டெய்லி லைஃப்பில் காமிப்பாங்க. அது அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கும். உலகத்தாரே என்ன பண்ணா போய் மந்திரிச்சு வந்து நிற்கணும். தாயத்தில் போட்டிருப்பான். ஏன்னா அவன் காமிக்கிற எல்லா பிளஸிங்கும் அவனுக்கு அட்டாக் வரும் இல்லையா, படிச்சிருப்பான். பட் நம்ம ஆணுடைய பிள்ளைங்க இதெல்லாம் காமிக்கணும் அவசியமே கிடையாது. ரிப்பீட்லி தி பைபிள் சேஸ் பி ஹம்பிள், பி ஹம்பிள், பி ஹம்பிள். தாழ்மையா இரு. ஏன்? ஆண்டருக்கு தெரியும் பிசாசன் என்ன பண்ணுவான். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அழைக்கிறார். நீங்க எதெல்லாம் மறைச்சு விற்கிறீங்களோ, எதெல்லாம் நீங்க வந்து ஊருக்கு காமிக்காம பெருமை பாராட்டாம இருக்கிறீங்களோ, அதன் மேல கர்த்தருடைய கிருபை வந்து மூடிக்கொள்ளும். The grace of God will cover it, will surround it. Hallelujah. பட் எதெல்லாம் நீங்க காமிக்கிறீங்க வெளியே, you are on your own strength. உங்க சொந்த பலத்தில் தான் தக்க வைக்கணும். சரி, I will teach you certain things. வீடு டெடிகேட் பண்றது, ஓகே, அப்புறம் காடி, இதெல்லாமே முடிஞ்சளவுக்கு சின்ன சர்க்கிள் செய்யப்பாரு. we need to dedicate. நம்ம டெடிகேட் பண்ணி தான் ஆகணும். நம்ம நிறைய பேர்த்த கூப்பிடுறோம் இல்லையா, அஃப்கோர்ஸ் நம்ம அவங்க முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டிருப்போம். நிறைய பேர்த்த கூப்பிடும் பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஜெலசி ஸ்பிரிட் அங்கே அட்டாக் பண்ண முடியும். The best is call the closest person who will be genuinely happy. ரொம்ப முக்கியம் என்னன்னா, அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறது யார் தெரியுமா? ஆண்டவரை தான் இருக்க முடியும். அவர் வந்தாலே போதும். ஸோ மேக் இட் வெரி சிம்பிள், ஓகே. ரொம்ப சின்ன சர்க்கிளில் ரொம்ப சிம்பிளாக செய்யுங்க, உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். பிகாஸ் I've seen many people நிறைய 1000-2000 ஸ்பெண்ட் பண்ணி பெரிய லெவல் ஆன்லைன் கூட்டு வைக்க பார்த்தா கடைசி ஒன்றெல்லாம் போயிடும். அது வேண்டான்னு கீப் இட் வெரி லோ ப்ரொஃபைலாக வச்சுருங்க, ரொம்ப சின்னதாக வச்சுருங்க, யாரும் காமிக்க அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. பிகாஸ் நாளைய தினம் நிச்சயம் கிடையாது. You will not be sure of the next day. Hallelujah. Keep it very simple. ரொம்ப சிம்பிளா வச்சு சிம்பிளாவே நீங்க வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு ஆண்டு கொடுத்தாலும், எவ்வளவு உயர்த்தினாலும் அந்த உயர்வுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்துடாதீங்க. அந்த செல்வாக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்துடாதீங்க. ரொம்ப சிம்பிளா நீங்க இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Be as though you are nothing, and then you can maintain your blessings.